Hi students, இன்னைக்கு நம்ம class 11 CBSE Maths NCERTல 6th chapter permutation and combination exercise 6.3ல 3, 4, 5 மூணு sums பார்ப்போம் இந்த வீடியோல. First third sum பாருங்க. How many 3 digits even number can be made using the digits 1, 2, 3, 4, 5, 6, 7 if no digits is repeated? No repetition is allowed ன்னு கொடுத்திருக்காங்க. First பாருங்க even numbers கேட்டிருக்காங்க இல்லையா? So 3 digit numberன்றதால இது யூனிட் பிளேஸ் டென்ஸு ஹண்ட்ரட்ஸ். இப்போ இந்த யூனிட் பிளேஸில் என்ன வரணும்? ஈவன் நம்பர்ஸ்ன்றதால நமக்கு 2 வரலாம், 4 வரலாம், 6 வரலாம். ஸோ ஃபார் ஈவன் நம்பர் the unit place can be filled with the digits either 2, 4 or 6. இது மூணுத்துல ஏதாவது ஒரு நம்பர் தான் ஃபில் பண்ணோம் in 3 ways. ஓகேவா? இது ஏதாவது ஒன்று வரலாம் இல்லையா? ஸோ இது முடிச்சிட்டோம் நம்ம. இப்போது டென்ஸ் பிளேஸும் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸும் பார்க்கணும். டென்ஸ் பிளேஸில் இப்போ வந்து நான் இது யூனிட் பிளேஸில் 6ன்னு போட்டுட்டேன்னா பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு எத்தனை நம்பரு? 1, 2, 3, 4. அதாவது ஒரு நம்பர் ஃபில் பண்ணிட்டோம். சாரி, இங்கே 5 வராதுன்னு நினைக்கிறேன். 5 கொடுக்கலாங்க. ஸோ ஒரு நம்பர் ஃபில் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறது எத்தனை? 1, 2, 3, 4, 5 டிஜிட்ஸு. ஓகேவா? இப்போ நான் இங்கே யூனிட் பிளேஸில் 6ன்னு போட்டுட்டேன்னா பேலன்ஸ் இருக்கிற 5 டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ பேலன்ஸ் 5 டிஜிட்ஸ் வந்து என்ன ஆகும் நமக்கு? த ரிமைனிங் 5 டிஜிட்ஸ் கேன் பி த ரிமைனிங் 5 digits can be filled with இந்த 2 பிளேசஸ்க்கு தான் ஃபில் பண்ணணும் இல்லையா? அப்போ 5p2 ways. ஓகேவா? புரிஞ்சுதா? 5p2. இப்போ மொத்த நம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்றத கேட்கணும். இப்போது டோட்டல் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ். அப்போ 3 into 5p2. இப்போ 3 into 5p2ன்னு எப்படி எழுதணும்? 5 into 4. அப்போ 3 5s are 15, 5 4s are 20, 20 into 3 60. So 60 numbers, 60 even numbers. ஸோ இந்த சம் அவ்வளோதான். அடுத்தது ஃபோர்த் சம் பார்ப்போம். ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் வந்து டேட்டா போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது ஃபோர்த்து சம் பாருங்கள். ஃபைண்ட் த நம்பர் of 4 digit numbers that can be formed using the digits 1, 2, 3, 4, 5 if no digits is repeated. How many of these will be even? 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் மொத்த நம்பர்ஸ் எவ்வளோன்றதும் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஈவன் நம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்றதும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் 4 digit numbers. இங்கே 4 digit numbers, units, tens, hundreds, thousands. Yeah, 4 digit number. இப்போ find the number of 4 digit number given number. இப்போ 4 digit number of 4 digit numbers எவ்வளோ வரும் நமக்கு? கொடுத்துருக்கிறது 5 numbers இல்லையா? 5 numbers. ஸோ அப்போ அது பண்ணும்போது நமக்கு 5 into 5ல் வந்து 4 digit number எத்தனை வேஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம்? 5p4 ways. எத்தனை மொத்தம் கொடுத்துருக்குறாங்களோ அது எத்தனை பிளேஸ் அரேஞ்ச் பண்ண போகிறோமோ அது. ஸோ 5p4. அப்போ 5p4னா 5 into 4 into 3 into 2 4 வந்துருச்சா?
ஸோ இது வரைக்கும் போதும். இப்போ 3 2s are 6, 6 into 20, 6 into 20 120 ways. ஓகே, இப்போ நம்ம மொத்த நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், நம்பர் ஆஃப் 4 digit நம்பர்ஸ். இதுக்கப்புறம் how many of these will be even numbers, even 4 digit numbers. ஈவன் 4 digit நம்பர்ஸ் நம்ம லாஸ்ட் சம்மில் போட்டோம்ல, அதே மாதிரி தான். இப்போ யூனிட் பிளேஸ் கேன் பி filled with என்னென்ன நம்பர் போடலாம், 2 4 மட்டும் போடலாம். எய்தர் 2 or 4 இல்லையா, 2 போடலாம், இல்லாட்டி 4 போடலாம். அட் எ டைம் 1 போட முடியும் நம்மளால். பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ இருக்குது நமக்கு? இப்போ நான் 2 போட்டுட்டேன்னா 1 2 3 4, ரிமைனிங் 4லேருந்து நம்ம ஸோ 4 digit நம்பர்ஸ் 1 2 3 4 5 வரைக்கும் தானே கொடுத்துருக்குறாங்க. 1 2 3 4 5. 5p4. இங்கே நமக்கு 5 digits கொடுத்துருக்குறாங்க இல்லையா, 1 2 3 4 5. யூனிட் பிளேஸ் 2ஆல் பண்ணலாம், இல்லாட்டி இங்கே ரிப்பிட்டேஷன் அலௌடா இல்லையா அப்படின்றது கொடுக்கல. நம்ம அப்போ ரிப்பிட்டேஷன் அலௌடுன்னு எடுத்துக்கலாம். அப்போ பேலன்ஸ் 2 இல்லாட்டி 4 போட்டுடுறேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் 3 digits. அதை எப்படி ஃபில் பண்ணுவோம் நம்ம? 3 digits into 3p4, பேலன்ஸ் 4 நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, இதுலேயும் ரிப்பிட்டேஷன் இஸ் நாட் அலௌடுன்றதுலேயே எடுத்துக்குவோம் நம்ம. ஓகேவா, 3p4. ஸோ 3p4 போது அது எப்படி போடலாம்? 3 into 2 into 5p4, 5 digits இருக்கு இல்லையா, 5p4, 5 into 4 into 3 into 2. The remaining 4 digits can be arranged in, repetition not allowed தானே, remaining 3 digits. சாரிம்மா, ஒரு ஸ்மால் கன்ஃபியூஷனு. ரிப்பிட்டேஷன் இஸ் நாட் அலௌடுன்றதான் எடுத்துக்கிறோம். இப்போ யூனிட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு வித் எய்தர் 2 or 4ன்னு கொடுத்துருக்காங்க, எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும்? நான் ஒரு நம்பரை ஃபில் பண்ணிட்டேன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 1 2 3 4 நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா. 4 நம்பர்ஸில் எத்தனை வேஸில் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும்? 4 into 4p3, பேலன்ஸ் 3 digits, 3 digits can be filled with 4p3. ஓகே, அப்போ 4 into 3 into 2, 4 3s are 12, 12 into 2 24. ஸோ இப்போ நம்ம மொத்த நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. மொத்த நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும் போது பை த மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் யூனிட் பிளேஸ் எத்தனை வேஸ்? இது 2 ways. ஸோ டோட்டல் ஈவன் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கிறது அது கண்டுபிடிச்சிட்டோம், அது தனி. டோட்டல் ஈவன் நம்பர்ஸ்க்கு யூனிட் பிளேஸ்க்கு ஒரு வாட்டி கண்டுபிடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஒரு டைம் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஈவன் நம்பர்ஸ் is equal to 2 into 24, that is equal to 48. 48 தான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம்.
From a committee of 8 persons, in how many ways can we choose a chairman and a vice chairman, assuming one person cannot hold more than one position? ஒரு டைமில் அட் அ டைமில் ஒரு பர்சன் ஒரு பொசிஷனை தான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்போது இது எப்படி போடலாம்? we can arrange 8 persons in 2 vacancy. 8 persons in 2 vacant position. அப்போ என்ன வரும்? 8p2 that is equal to 8 into 7 is equal to 56. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.